நண்பர்களே, நம்ம லெஜண்ட் சரவணா லெஜண்ட்னு ஒரு படம் எடுத்தாரு. நம்ம தமிழக மக்கள்லாம் அவரை போட்டு தாறுமாற அடைச்சு அந்த படம் ஓடாமையா போயிடுச்சு. மனசுடைஞ்ச மனுஷன் என்ன பண்ணாருன்னா, அதுக்கப்புறமா ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இப்போ லீடர்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படம் பார்க்கலாமா, அந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த ரிவ்யூவில் பார்த்துடலாம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ. நான் உங்க பிரதீப். லீடர் இந்த படத்தோட கதை என்ன, தென் தமிழகத்தில் ஒரு ஹார்பர்ல ஒரு கண்டெய்னர் லாக் ஆயிடுச்சு. அண்ட் அதே ஏரியால தான் நம்ம சரவணா பார்த்தீங்கன்னா கார் மெக்கானிக்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ போலீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஆண்ட்ரி என்ன பண்றாங்கன்னா, அந்த கண்டெய்னரை எப்படியாவது வெளியே கொண்டு வரணுங்க ரொம்ப பிளான் போடுறாங்க. அப்போ லெஜண்ட் சரவணா மெக்கானிக் ஒர்க் பண்ணிட்டு அங்க இருக்க சால்ட்னு ஒருத்தருக்கு ஃப்ரெண்டுக்கு கார் ஒர்க்ல உள்ள போய் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இதை தெரிஞ்ச ஆண்ட்ரி என்ன பண்றாங்கன்னா, சரி எப்படியாவது இவனை வச்சாவது அந்த கண்டெய்னர் வெளியேற்றணுக்காக லெஜண்டோட பொண்ணை கடத்தி வச்சு அந்த கண்டெய்னர் வெளியேற்ற வராங்க. பட் ஆனா என்னன்னா, இதுல ஆண்ட்ரி பிளான் போடல, லெஜண்ட் தான் பிளான் போட்டு அந்த கண்டெய்னரை வெளியே எடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ எதுக்காக ஒரு அந்த கண்டெய்னர் வெளியே எடுத்துட்டு வந்தாரு, அந்த கண்டெய்னர்ல என்ன இருக்கு, ஓவராலா இந்த படத்தை பார்க்கும்போது துரை செந்தில்குமாரோட டைரக்ஷன் அண்ட் மேக்கிங் சூப்பராகவே இருந்துச்சு. ஏன்னா சூரி இந்த மாதிரி ஆக்டரை நல்லபடியாக வளர்த்து விட்டு இருந்தாலும் லெஜண்ட் சரவணாக்கு என்ன கதை செட் ஆகுன்னு சொல்லி அதுக்குண்டான மேக்கிங் எடுத்துட்டு போன விதம் நல்லாவே இருந்துச்சு. ஆனால் கதைக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய படங்கள்ல பார்த்த ஹார்பர் ஃபைட் சீக்வன்ஸ் ஆக்ஷன் ஃபிலிம் தான். பட் இருந்தாலும் லெஜண்ட் சரவணாக்கு இந்த படம் ஒரு ஃபர்ஸ்ட் படம் மாதிரி நல்லபடியாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் இதில் லெஜண்ட் சரவணோட ஆக்டிங் குறைய சொல்ல வேண்டாம், சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்தில் என்னென்ன சிக்கல்கள் அவருக்கு வந்துச்சோ அதையெல்லாம் தகுத்து எடுத்து நான் வேற மாதிரிடான்னு சொல்லி நல்லபடியாக ஒர்க் பண்ணியிருந்தாரு. அண்ட் கூட ஒர்க் பண்ண ஆண்ட்ரியா ஆகட்டும், சாம் ஆகட்டும், அண்ட் ஸ்வீடிவி கணேஷ் ஆகட்டும், இவங்கெல்லாம் தன்னோட சப்போர்ட்டிவ் ரோலை நல்லபடியாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நிஷாவும் தன்னோட காமெடி தகரத்தை ஒரே ஒரு சீன்ல நல்லபடியாக காட்டிட்டு போயிருந்தாங்க. அண்ட் குழந்தை நட்சத்திரமா நடித்த லெஜண்ட் சரவணோட பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நல்லாவே ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தில் டெக்னிக்கல் டீம் ஆகட்டும் அண்ட் சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும் சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அண்ட் முக்கியமாக ஜிப்ரனோட மியூசிக் அண்ட் கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அண்ட் சாங்குகள் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, இந்த சாங் ஏன் ரீச் ஆகுன்னு சொல்லி ஒரு ஃபீல் ஆச்சு. மற்றபடி மியூசிக்ல வேற லெவலில் இருக்கு. நான் இந்த படத்துல மைனஸா பார்த்தது என்ன, ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்த கதைக்களமா இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும்தான் தவிர மற்றபடி லெஜண்டோட ஒர்க் ஆகட்டும் அண்ட் சினிமாட்டோகிராஃபி ஸ்டைல் ஆகட்டும் மியூசிக் ஆகட்டும் ஆல் ஓவர் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக இந்த சம்மருக்கு இந்த படம் ஒரு நல்ல குட் வாட்சிங்னா சொல்லுவேன். அண்ட் நான் இந்த படத்துக்கு கொடுக்குற ரேட்டிங் என்ன 5/2 3.5. நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்களா, இந்த படம் உங்களுக்கு என்ன ஃபீல் கொடுத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் இதே மாதிரி மூவி ரிவ்யூக்கு மறக்காம மிஸ்டர் ரிவ்யூவை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.